40க்கு 40 தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் தெரியும். ஆனா இங்க 40 கேஜி உள்ள நெல்லு மூட்டைக்கு 40 ரூபா, ஒரு டன்னுக்கு 1000 ரூபா விவசாயிங்க வயிற்றுல அடிச்சிங்களே அப்படின்னு கேட்டாரு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நெல்லை விதைச்சி அதை அறுவடை பண்ணி அவங்க வாழ்வை நம்ம உயர்த்துமே தவிர அவங்களோட 40க்கு 40 400 போய் நாடே காலியா போய் நீங்க 40க்கு 40 ரிசல்ட் வாங்குனீங்களே அப்படின்னு தளபதி கேட்டாரு பாருங்க. தங்க தளபதி, சிங்க தளபதி, சிங்க குட்டிகளோட சீறி பாய்ந்த தளபதி அப்படி ஒரு அடி அடிச்சாரு மாநாட்டுல. கண்டிப்பா நான் மாநாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஊரே அங்கதான் இருந்தது. எவ்வளவு லட்சம் கூட்டம்னு எங்களுக்கே கணக்கீடு பண்ண முடியல. ஆமா, கடைசியா ஆரம்பிச்சுட்டாங்க. திருச்சியில வந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகி போயிடுச்சு. ஏன்னா கூட்டம் ஏற ஏற ஒண்ணு செய்ய முடியல. எத்தனை கட்டளைகள், கையாட்டக்கூடாது, மக்களை பார்க்க கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. எதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் பண்ண? அப்ப தரவே வேணாமே, கை எவ்வளவுதானா? மக்களே உங்களை நான் பார்க்க வரலாமான்னு கேட்டப்ப எல்லா மக்களும் அழுதுட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க அழுகத இந்த கண்ணுல பார்த்தேன். ஐயோ 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 ஐயோ, வயிற்றுலயும் வாயிலையும் இவ்வளவு பாசமா. ஆமா கண்டிப்பா வேலை காலையில கொடுத்துட்டாங்க எங்க நாகப்பட்டினத்துல. இங்க இங்கேயும் ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. அங்க கொடுத்த வேலை மாதிரி இங்கேயும் ஒரு வேலை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அது மாதிரி அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு மாலைய போட்டு, இவருக்கு வந்த மாலைய குழந்தைங்களுக்கு போட்டு, ஐயோ 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 ஐயோ, எம்மா எம்மா எம்மா. ஒரு தலைவன் உருவாகுறாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரசிகர்களும் தொண்டர்களும் இருந்தா ஒரு தலைவனுக்கே குதூகலம் ஆயிடும். எவ்வளவுதான் ஆணைகளே இட்டு யார் தடுத்தாலும் அலை கடல் ஓய்வதில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி வெள்ளமென புறப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. யாருமே ஒரு பக்கம் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுறாங்க, உடனே டிவிக்கு தொண்டர்கள் ஆம்புலன்ஸனை வச்சு அண்ணன் முன்னாடியே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒருத்தர் மயக்கம் போட்டு உடனே அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களே உடனே அங்கங்க மக்களை ரிலீஸ் பண்றாங்க. மக்களை காக்கும் ஆட்சியாக டிவிக்கே இருக்கும்.